ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைலின் கைப்பக்குவம். இன்றைக்கி எம்மியாக ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேங்க. பம்கின் ஸ்பெகட்டி கிரில் சிக்கன் வித் சிக்கன் ப்ராத். இது வந்து மாஸ்டர் செஃப்பில் சுனிதா செஞ்சுருந்தாங்க. நான் அதை செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் ப்ராத் ரெடி பண்ணிக்கிறேங்க. அதுக்கு பேன் வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் கேரட், ஆஃப் பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 6 பூண்டு நல்லா தட்டி எடுத்துருக்கேங்க. எசன்ஸ் நல்லா இறங்கும். 1 இன்ச் இஞ்சி, அதுவும் நல்லா தட்டி எடுத்துருக்கேன். ஸ்டார் அனீஸ், பே லீஃப் ஒன்று குட்டியாக, 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வர மல்லி. மல்லியை 1-2 தட்டி எடுத்துருக்குங்க. சிக்கன் கொஞ்சம், கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் தாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்திக்கலைங்க, ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் தண்ணி, சுடுதண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். 2 சொம்பு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த எசன்ஸில் நல்லா இறங்கணும். ஒரு 1 hour இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இது 1 hour கழித்து பார்க்கலாங்க. கிரில்டு சிக்கன் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு பிரெஸ்ட்டு சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதில் ஃபோர்க் வச்சு எல்லா சைடும் நல்லா குத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போ கிரில் சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இது காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் இருக்காதுங்க, கலர் மட்டும்தான் கொடுக்கும். அதனால் நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், half லெமன் ஜூஸ், ரெண்டு ஸ்பூன் தயிர், மாஸ்டர் செஃப்பில் சுனிதா அவங்க செய்யும்போது இந்த மசாலாவில்
ப்ரௌன் சுகர் அவங்க இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாங்க, அது கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய், பாம் சுகர், எல்லோ பம்கின், சிக்கன், இந்த 4 செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த கிரில் சிக்கனில் வந்து ப்ரௌன் சுகரும் நார்த்தங்காய் ஊறுகாயும் கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க. அதை மாதிரி சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரில் சிக்கனுக்கு மசாலா ரெடிங்க. இது வந்து மசாலாவும் சிக்கனும் நல்லா போட்ட அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து மினிமம் ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். அதுக்கு மேலே ஒரு 1 hour 2 hours ஊறினாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ வந்து பம்ப்கின் ஸ்பெகட்டிஸ் ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு மைதா மாவு 2 கப்பு, ஒரு முட்டை, மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இது மஞ்சத்தூள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, வந்து கலர் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதுக்காக. எல்லோ பம்கின் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது. இது வந்து ஃபுட் கலர் பதிலாக நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, எல்லோ பம்கினை வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து குக் பண்ணிவிட்டேங்க. குக் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்தளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ டவுரி நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணோம்லங்க, அதனால் அந்த கலர் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது 1/2 hour நல்லா ஊறட்டும். ஒன் ஹவர் ஆச்சுங்க. சிக்கன் ப்ராத் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா கலந்து வச்சுருக்குங்க, அதை சேர்த்திக்கிறேன். ப்ராத் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும். ஒரு கொதி வரட்டும். பாருங்க, கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சிக்கன் ப்ராத் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே ரெஸ்டிங் டைமில் ஒரு 5 நிமிஷம் விடுங்க, அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ டவ் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ ஸ்பெகட்டி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மாலிஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ 4 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு டவ் எடுத்து நல்லா திரட்டிக்கலாம். கீழே வந்து மைதா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்.
நல்லா தின்னாக திரட்டிக்கிங்க. பாருங்க இந்தளவுக்கு நல்லா தின்னாக திரட்டிக்கிங்க. பாருங்க கீழே வந்து என் கையை தெரியுது, அந்தளவுக்கு நல்லா தின்னாக திரட்டிக்கிங்க. இப்போ கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பீஸா கட்டர் யூஸ் பண்ணுறேன். நைஃப்லேயும் கட் பண்ணலாம், ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நைஃப்பில் கட் பண்ணுறதுக்கு. பீஸா கட்டர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பீஸா கட்டர் இல்லாதவங்க நைஃப்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க, ஏன்னா அது கட் ஆகி பிரிஞ்ச மாதிரி வரும். இப்போ மாவு கொஞ்சம் தூவிட்டேங்க. பாருங்க நல்லா வந்திருக்கு. ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. இப்போ கிரில் சிக்கன் ரெடி பண்ணிக்கலாங்க. கிரில் பேன் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். வாங்க, சிக்கன் நல்லா மேக்னேட் ஆகிருக்கு. கிரில் வந்து 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சிக்கன் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகி வரும். லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே எம்மியாக இருக்குது. ஸ்பெகட்டி குக் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுருக்கேன், ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில், தண்ணி நல்லா பாயில் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஸ்பெகட்டி சேர்த்திக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லைங்க, ஒரு 2 நிமிஷம் இருந்தாவே போதும். 2 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்பெகட்டி ரெடி ஆயிடும். பாருங்கள், நல்லா உதிரிதியே வந்திருக்கு. தண்ணியில் மாவு கரையில் கரெக்டாக இருக்குது. ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பம்ப்கின் ஸ்பெகட்டி ரெடிங்க. சூப்பராக வந்திருக்கு. grilled chicken, இப்போ சிக்கன் ப்ராத் வந்து போட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே எம்மியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.